ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு எல்எல்பி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எல்எல்பி அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு. பட் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரைவேட் லிமிடெட்லாம் விட எல்எல்பி எதனால் ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள் சொல்லாங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எவ்வளோ நஷ்டம் ஆகுதோ அது மொத்தத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய பர்சனல் அசட்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படும். அதுவே ஒரு எல்எல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி கம்பெனியோட பேர். இது ரொம்ப முக்கியங்க. கம்பெனியோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்பியில் எப்படி ஒரு கம்பெனியோட பேர் இருக்கணும் அப்படின்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்படுங்க. இந்த சட்டத்தின்படி தான் நீங்கள் உங்களுடைய எல்எல்பி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா, வணக்கம். இப்போலாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, ப்ரைவேட் லிமிடெட், ஓபிசி, இப்படிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. வெறும் 4 ஆப்ஷன் தான்: ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு. ஆனால் காலங்கள் மாற நம்மளுடைய தேவைகளும் அதிகரிக்கும் பொழுது சட்டங்களுமே அடுத்தடுத்த நிலைக்கு பரிமாண வளர்ச்சி அடையுது. அதில் உருவான 2 வகையான நிறுவனங்கள் தான் ஓபிசி, அதாவது 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இன்னொன்று எல்எல்பி, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே கம்பெனி அப்படின்ற கேட்டகரியில் வருங்க. இதில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வகை நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்பி, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு எல்எல்பி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எல்எல்பி அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்எல்பி அக்ரிமெண்ட்னா என்ன, இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் முக்கியமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் கட்டாயம் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, இது அத்தனையுமே டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல எல்எல்பினா என்னன்னு பார்த்துடலாங்க. நீங்கள் பொதுவாக காய்கறிகளில் ஹைப்ரிட் காய்கறிகள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கார்கள்லையுமே இப்போலாம் ஹைப்ரிட் கார்ஸ் வருது. அதே மாதிரி கம்பெனிலையுமே ஒரு ஹைப்ரிட் ரகம் இருக்குது. அதுதான் இந்த எல்எல்பி, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. இது 2008 பாராளுமன்ற அனுமதியோட மார்க்கெட்டுக்கு வந்தது தான் இந்த எல்எல்பி ஆக்ட் 2008 அப்படின்னு சொல்கிற சட்டம். இந்த சட்டத்தின்படி தான் நீங்கள் உங்களுடைய எல்எல்பி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா 2 பார்ட்னர்ஸ், அந்த 2 பார்ட்னர்ஸே டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாகவும் இருந்துக்கலாம். இது தவிர்த்து எல்எல்பி அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த எல்எல்பி கம்பெனிக்கான ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா போகிறோம், நீங்கள் எல்எல்பி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். சரி, எதுக்காக நான் இந்த எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் ப்ரைவேட் லிமிடெடே போகலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப்பே ப்ரிஃபர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரைவேட் லிமிடெட்லாம் விட எல்எல்பி எதனால் ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள் சொல்லாங்க. முதல் காரணம் அப்படின்றது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பொதுவாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட்லையோ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், இல்லை ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எல்எல்பியில் அந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்றதே கிடையாது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது இந்த எல்எல்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் லிமிட் எதுவுமே கிடையாது. மினிமம் 2 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ பார்ட்னர்ஸ் வேணாலும் இதில் வந்து சேர முடியும். இது ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ். மூணாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்படாத கடன் சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எவ்வளோ நஷ்டம் ஆகுதோ அது மொத்தத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய பர்சனல் அசட்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படும். அதுவே ஒரு எல்எல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி லிமிட்டெட் லயபிலிட்டி, அதாவது உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது வரையறுக்கப்பட்ட கடன் சுமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது பெரிய நஷ்டம் ஏற்பட்டுட்டீங்க உங்களோட கம்பெனியில் அப்படின்னா கூட உங்களோட பர்சனல் அசட்ஸை வந்து அந்த நஷ்டம் பாதிக்காது. கம்பெனியில் என்ன அசட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் கடனாளிகளால் அதை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேஜர் அட்வான்டேஜ். இதை தவிர்த்து இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை பற்றியே நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, டாபிக் விட்டு ரொம்ப டைவர்ட் ஆகிறோம் இல்லைங்களா. இந்த டாபிக் வந்து எல்எல்பி அக்ரிமெண்ட் பற்றி. சரி, எல்எல்பி அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாக ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா MOA, AOA, அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும்.
ஒரு சிம்பிளாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்னர்ஸ்க்கும் இடையில பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் எல்எல்பியில் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் தான் பார்ட்னர்ஷிப் பற்றினா அத்தனை தகவல்களையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எந்த பார்ட்னர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவார், இந்த எல்எல்பியில் வரக்கூடிய லாபத்தை எப்படி பிரிச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த எல்எல்பியை எப்படி டிசால்வ் பண்ணுறதுன்ற அத்தனை தகவல்களும் இந்த எல்எல்பியில் அக்ரிமெண்ட்டில் இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவ மதத்தில் எப்படி வந்து பைபிள் இருக்கோ அதே மாதிரி எல்எல்பிக்கு இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட். ஏன்னா இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பார்ட்னர்ஷிப்பே இயங்கும், இதை மேனேஜ் பண்ண முடியும், இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட் அப்படின்றது கட்டாயம் ரிட்டனில் தாங்க இருக்கணும், அதாவது எழுதப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்எல்பி கம்பெனி இன்கார்பரேட் ஆகி, அதாவது இந்த எல்எல்பி ரிஜிஸ்டர் பண்ணி 30 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும், என்னென்னலாம் கிளாஸஸ் வைக்கணும், பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மென்ஷன் பண்ணணும், டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்ட்டிஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட், அதாவது பார்ட்டிஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட்னா இதில் யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸோட பேர், அவங்க அட்ரஸ், அதுலேயும் குறிப்பாக இதில் யார் வந்து சைலண்ட் பார்ட்னராக இருக்க போகிறாங்க, யார் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாக இருக்க போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் 2 பார்ட்னர்ஸ் இருக்கணும், அதே 2 பார்ட்னர்ஸே டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு கம்பெனியில் டேரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். அதே மாதிரி எல்எல்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனியில் யாரெல்லாம் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, கம்பெனியோட பேர். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கம்பெனியோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்பியில் எப்படி ஒரு கம்பெனியோட பேர் இருக்கணும் அப்படின்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்படுங்க. இதில் முதல் பார்ட் அப்படின்றது உங்களோட கம்பெனியோடைய பேர். இதுதான் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பேராக சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா கம்பெனியோடைய நேம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்ட் அப்படின்றது உங்கள் பிஸ்னஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கணும். மூணாவது பகுதி எல்எல்பி அப்படின்றது முடியணுங்க. ஸோ இந்த நேம் வந்து கட்டாயம் உங்களோட எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் 2வது கிளாஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். மூணாவது பாயிண்ட், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது என்னென்னா என்ன தேதியிலிருந்து உங்களோட கம்பெனி ஆப்ரேஷன்ஸ்க்கு வருது அப்படின்றது தாங்க. பொதுவாக இந்த எல்எல்பி ஆக்ட் படி நீங்கள் எல்எல்பியாக கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்திருக்கணும். அந்த அக்ரிமெண்ட், அதாவது இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ஆர்ஓசிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது எல்எல்பி ஆக்ட் படி 30 நாளுக்குள்ளே, நீங்கள் அதுக்கு கம்மியாகவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு டேட்டை போட்டு எல்எல்பி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். அடுத்து 4வது முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஒரு ப்ராஃபிட் மோட்டோக்காக தான் இருக்கணும். அந்த ப்ராஃபிட் மோட்டோ என்ன, அதாவது என்ன பிஸ்னஸை வந்து நீங்கள் இந்த எல்எல்பி மூலிமா பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான் இருப்பீங்க, இல்லை ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலான் இருப்பீங்க. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸுக்கான ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து 5வது கமர்ஷியல் பார்ட். இந்த கமர்ஷியல் பார்ட் அப்படின்றதுல 2 விஷயங்கள் வருதுங்க. ஒன்று வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதாவது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இதில் முதலீடு போட போகிறீங்க அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறீங்க, உங்கள் பார்ட்னர் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறாரு, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்படி லாபத்தை பிரிச்சுக்க போகிறீங்க, அதுக்கான சதவீதம் என்ன. உதாரணத்துக்கு பார்த்துருவோமே, ராம் லக்ஷ்மண் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த எல்எல்பியில் இவர் எவ்வளோ, ராம் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறாரு, லக்ஷ்மண் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். உதாரணத்துக்கு இவர் ஒரு 50,000, அவர் ஒரு 50,000 அப்படின்னு. அதே மாதிரி லாபத்தையும் நஷ்டத்தையும் எப்படி பங்கு போட்டுக்க போகிறாங்க, ராமுக்கு எவ்வளோ வந்து லாபத்தில் பங்கு, லக்ஷ்மணனுக்கு எவ்வளோ வந்து லாபத்தில் பங்கு, இதையுமே எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். 6வது விஷயம் டேர்ம் ஆஃப் அக்ரிமெண்ட். அதாவது இந்த எல்எல்பி அப்படின்றது எவ்வளோ நாளுக்கு செயல்பாட்டில் இருக்கும், எப்போ இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகும் அப்படின்றது தாங்க. இதில் 3 வகையில் இந்த டேர்ம் அப்படின்றது இருக்குங்க. முதல் வகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால வரை அளவுக்கு, அதாவது இந்த கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், 2 வருஷம் வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இந்த கம்பெனியை வைண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்கு அந்த டெட்லைன் வருதோ அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை நம்ம வந்து வைண்ட் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒன்று. இதுலேயே 2வது வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அச்சீவ் ஆகிற வரைக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அந்த பிரிட்ஜு எப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா இந்த கம்பெனியை நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது 2வது வகை. இதுலேயே 3வது ஒன்று இருக்குது. இதில் எந்த ஒரு டேர்முமே நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வில், அதாவது பார்ட்னர்ஸோடைய வில், எவ்வளோ நாளைக்கு பார்ட்னர்ஸ் வந்து இந்த கம்பெனி இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு இந்த கம்பெனியை செயல்பாட்டில் வச்சுக்கலாம்.
எப்போ இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் 2 பார்ட்னர்ஸும் சேர்ந்து முடிவெடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கம்பெனியை வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இயங்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆர் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4-5 பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, இல்லை ஒரு 2 பார்ட்னர் இருக்கீங்க, இதில் ஒரு பார்ட்னர் விலகணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விலகணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதாவது இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துட்டு கிளம்பணுமா, அதே மாதிரி எப்படி வந்து இதில் ரிட்டையர் ஆகும்போது அசட்ஸை பிரிச்சுப்பீங்க. ஸோ இது அத்தனையுமே அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது ரிட்டையர்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது பாயிண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க. இந்த பார்ட்னர்ஸோடைய ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, குறிப்பாக இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதில் யார் டிசைடிங் அத்தாரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் ரைட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது. ஸோ இது அத்தனை விஷயமும் ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து 9வது பாயிண்ட் நியூ பார்ட்னர்ஸ் அட்மிஷன். யாராவது புதுசாக உங்களோட கம்பெனியில் பார்ட்னர்ஸாக வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஆட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதாவது 2 பார்ட்னர்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணுமா, இல்லை மேஜர் ஷேர் ஹோல்டர் மட்டும் டிசைட் பண்ணால் போருமா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. இது 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் அப்படின்றது ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். அதாவது இப்போ 2 பார்ட்னர்ஸ்க்கு இடையில ஏதோ பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனால் ரொம்ப நாள் ஆகும், நிறைய செலவாகும். அதுக்கு பதிலாக ஆர்பிட்ரேட்டர் அப்படின்றத அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து உங்கள் 2 பேருக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. இது கட்டாயம் இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அப்படின்றது ஒவ்வொரு அக்ரிமெண்ட்லையும் மென்ஷன் ஆகிருக்கணுங்க. அடுத்து கடைசியாக வைண்டிங் ஆஃப் கிளாஸுங்க. இந்த வைண்டிங் ஆஃப் அப்படின்றது என்னன்னா, இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்னும் உங்களுக்கு இந்த எல்எல்பி பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.